இலங்கையை ஆண்ட எந்த ஒரு அரசாங்கமும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை இந்த அரசு கடந்த 8ஆம் திகதி இரவு செய்திருக்கிறது. கை வைக்கவே முடியாத ஒரு இடத்தின் மீது கை வைக்க பணித்திருக்கிறது. ஆரம்பத்தில் தயக்கமும் தாமதமுமாக இருந்த போலீஸ் தமது கடமையை செய்து முடித்திருக்கிறார்கள். நம்பவே முடியாத ஒரு கைது. அட்டமஸ்தானாதிபதி, அதாவது 8 புனித தலங்களின் தலைமை மதகுரு பல்லேகம ஹேமரத்ன தேரர் 15 வயது சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த போது இலங்கையில் உள்ள அத்தனை அரசியல்வாதிகளும் சப்த நாடியும் ஒடுங்கி போனார்கள். ரணிலையே கைது செய்ய முடியும் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று அவர்கள் பதறி போனார்கள். இதே போல ஒன்றுதான் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் சுரேஷ் சலைவை கைது செய்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தடுத்து வைத்தவாறு நடக்கும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் விசாரணைகளும். சுரேஷ் சலே என்ற 30 வருடத்துக்கு மேல் அனுபவம் கொண்ட ஒரு நபரை இலங்கையின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக தீர்மானமிகு முடிவுகள் எடுக்கும் கூட்டங்களில் நடுநாயகமாக இருந்த நபரை கைது செய்த போது பலர் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். எல்போர்டு அரசாங்கத்துக்கு இந்த கைதின் பாரதூரம் தெரியுமா என்றெல்லாம் கேட்டார்கள். இன்னொரு சாராரோ சுரேஷ் சலை மீது கை வைத்தால் மற்றவர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சான்றிதழ் அளித்தார்கள். இதே போலத்தான் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்னவினுடைய கைதும் அமைந்திருக்கிறது. முன்னரெல்லாம் பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களில் முன்வரிசையில் கூப்பாடு போட்டுக்கொண்டு ஸ்லோகங்களை ஏந்தி வரும் தேரர்கள் தான் கண்டவேனுக்கு கைதாகுவார்கள் அல்லது கண்ணீர் புகை நீர்த்தாரை பிரயோகங்களுக்கு உள்ளாகுவார்கள். இந்த கைதுகளும் நடவடிக்கைகளும் சிங்கள பொது சமூகத்தை பாதித்தது குறைவு. ஒரு நகைச்சுவை போல அவர்கள் அதை கடந்து விடுவார்கள். இதே போலத்தான் இனவாத கருத்துக்களுக்கு பெயர் போன கலகுடாத்தே, ஞானசார மற்றும் கசப்ப போன்ற தேரர்களினுடைய இன்றைய நிலைமையும் இருக்கிறது. கலகுடாத்தே ஞானசார தேரர் ஒரு காலத்தில் பெரும் வல்லமையுடன் வலம் வந்தவர். அவரை சூழ ஒரு பெரும் கும்பல் எப்போதும் இருந்தது. அவர்கள் படை தளபதிகள் போல அவரை பாதுகாத்தார்கள். இன்று ஞானசார தேரரின் நிலைமை என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நேற்று கைதான அட்டமஸ்தானாதிபதி என்பது வெறும் ஞானசாரவினுடைய கைது போலவோ கசப்ப தேரரினுடைய கைது போலவோ ஒன்று அல்ல. அனுராதபுரத்தின் வரலாற்று சிறப்புமிக்க 8 மகா புனித தலங்களினுடைய கௌரவத்தையும் அதன் தூய்மையையும் பாதுகாப்பதற்காக தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைமை துறவி என்று நாமகரணம் சூட்டப்பட்டவர். சாமானிய அரசியல்வாதிகள் முதல் ஜனாதிபதி வரை அனைவரும் தள்ளி நின்றுதான் மரியாதை நிமித்தமாக பேசுவார்கள். இப்படி ஒரு கைதுக்கான உத்தரவை வழங்கும் அளவுக்கு நீதித்துறையை சுயாதீனமாக வைத்திருந்த, போலீஸ் துறையை சுயாதீனமாக வைத்திருந்த, தயங்காமல் பணிகளை நடத்தி செல்ல உதவி ஒத்துழைப்பு வழங்கிய அரசுக்கு சட்டத்தின் ஆட்சியை வேண்டியிருக்கும் பலரும் வாழ்த்து தெரிவித்து இதே போல தொடர்ந்து பயணிக்கும்படி வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது, இந்த கைது கூட ஒரே அடியாக நடந்து விடவில்லை. அட்டமஸ்தானாதிபதியை கைது செய்யும்படி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் ஏன் போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்று மே மாதம் 4ஆம் திகதி போலீசாரை வன்மையாக கண்டித்திருந்தது. இந்த நிலையில் 8ஆம் திகதி நடந்த விசாரணைகளின் பலனாக தேரரை உடனே கைது செய்யுமாறு பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டது. 18 வயது குறைந்த ஒரு சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட ஒரு சாமானியனாக இருந்தால் எந்தவித கேள்வியும் இன்றி போலீஸ் கைது செய்துவிடும். பிடிவிராந்தோ போலீஸ் மாதிபரினுடைய உத்தரவோ எதுவுமே தேவையில்லை. பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் கைது செய்யாமல் இருப்பது என்பது நீதிமன்றத்தை அவமதிப்பது போல ஒன்று. இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவலான கவன ஈர்ப்பை பெற்றது. நீதி என்பது யாவருக்கும் சமன் அல்ல, அது சமூகத்தில் பெரிய மனிதர்களிடம் 4ஆய் 8ஆய் மடிந்து கொள்கிறது என்று பலர் விமர்சனம் செய்ய தொடங்கினார்கள். ஆச்சரியப்படும் வகையில் சிங்கள சமூகத்தில் சங்கைக்குரிய அந்தஸ்தில் இருந்த தேரருக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டம் குரல் கொடுத்தது. சிறுமிக்கு நியாயத்தை வேண்டி நின்றது. இந்த நிலையில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரி சஜீவனி அபேகோனும் தேரரின் கைது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடி நிற்க பிடிவிராந்து உத்தரவை பிறப்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் மெல்ல மெல்ல மக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்த தொடங்கியது. அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றும் போலீஸ் ஏன் தயங்குகிறது என்றும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில்தான் 8ஆம் திகதி நள்ளிரவில் நவலோக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது தேரர் கைது செய்யப்படுகிறார். ஆனால் கைது செய்யப்பட்ட தேரர் தொடர்ச்சியாக நேற்று வரை மருத்துவமனையிலேயே இருந்ததால் கொழும்பு மேலதிக நீதவான் போய் பார்வையிடுகிறார். கைதான ஒரு நபரை தனியார் மருத்துவமனையில் வைத்திருக்க முடியாது என்றும் சிறைச்சாலைக்கு மாற்றுமாறும் கட்டளையிட்டதுடன்
சிறைச்சாலையில் சிகிச்சை ஏதும் தேவைப்பட்டால் சிறைச்சாலை மருத்துவமனையிலோ அல்லது வைத்தியர்களினுடைய சிபாரிசின்படி கொழும்பு தேசிய மருத்துவமனையிலோ பெற்றுக்கொள்ளலாம் என்றதுடன் தேரரை 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இத்தனை விஷயங்கள் நடந்த போதிலும் தெரன ஹிரு போன்ற தொலைக்காட்சிகள் வாய் திறக்கவே இல்லை. சிரச டிவி மட்டும்தான் இதன் பின்னணி அனைத்தையும் விவரித்திருந்தது. நாகலோகத்திலிருந்து நாகம் வந்ததாக கதை அளந்த தெரணவும் எல்லாவற்றுக்கும் மேலால் இருக்கிறோம் என்று வானத்துக்கு பக்கத்தில் இருந்து செய்தி வெளியிடும் ஹிருவும் இதுவரை ஆழ்ந்த மௌனத்தில் இருக்கின்றன. இவற்றை தவிர மற்ற தொலைக்காட்சிகள் அவர்களுடைய பேஸ்புக் பக்கங்கள் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருந்தனவா என்று எம்மால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அன்பர்கள் பார்த்துவிட்டு காமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஈரானின் கப்பல் ஒன்று 300 சிறுவர்களுடன் தத்தளித்துக் கொண்டிருப்பதாகவும் அது இலங்கையை அண்மித்த சர்வதேச கடற்பரப்பில் இருப்பதாகவும் சில ஊடகங்கள் வெளியிட்டிருந்த செய்தியை தூக்கி கொண்டுதான் அஜித் பி பெரேரா போன்றோர் நர்த்தனமாடினார்கள். இன்று இந்த ஊடகங்கள் மட்டுமல்ல, அஜித் பி பெரேரா உட்பட ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் அடங்கி போயிருக்கிறது. யாரும் இதை பற்றி பேசுவதே இல்லை. இதை சொன்னால் நம்மை டோபி என்பார்கள், சலவை இயந்திரம் என்பார்கள். ஆனால் சொல்ல வேண்டி இருக்கிறது, இப்படி ஒரு கைது சஜித்தின் ஆட்சியிலோ ரணிலின் ஆட்சியிலோ அல்லது நாமல் திலித் என்று 2029 கொண்டு வர உத்தேசித்திருக்கும் 10ஆம் 11ஆம் 12ஆம் ஜனாதிபதிகளினுடைய ஆட்சிகளிலோ நடக்கப் போவதே இல்லை. சிறுமிக்கு மனநிலை சரியில்லை என்றுதான் அறிக்கை வந்திருக்கும். தலைமை பிக்குவினுடைய புனிதம் காக்கப்பட்டு உத்தம வேஷம் தொடர்ந்தும் இருக்கும். அரசு வேலை செய்வது போதாது என்றும் இன்னும் வினைத்திறனுடன் செயற்பட வேண்டும் என்றும் தான் நாம் விமர்சனம் செய்கிறோம். தராதரம் பாராது அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் எந்த தாமதமும் நிகழக்கூடாது. அது மட்டுமல்ல, சாட்சிகள் பாதுகாக்கப்படவும் வேண்டும். மேலும் கல்வி கொள்கை போன்ற விடயங்களில் யார் என்ன சொன்னாலும் எந்தவித பின்வாங்கலும் காட்டக்கூடாது. சிறுவர்களுக்கான பாலியல் கல்வி பற்றி சில பிக்குகள் தமது கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். சிறுவர்களுக்கு பாலியல் கல்வி அவசியம், அதனை அவர்களுக்கு உரிய முறையில் வழங்க வேண்டும். அப்படி ஒரு கல்வியை வழங்குவதற்கு ஒரு கூட்டம் முட்டுக்கட்டை போடுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் இதன் மூலம் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் அரசு அமுல்படுத்த இருந்த 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தத்திலும் இவர்கள் பல்வேறு விசனங்களை தெரிவித்திருந்தார்கள். எழுத்து பிழைகள், ஒற்றுப்பிழைகள் போன்ற ஒரு சில தவறுகளே எமக்கு புலப்பட்டன. ஒரு புதிய பாடத்திட்டம் ஒன்றை அமுல்படுத்தும் போது அப்படி நடப்பது சாதாரணமான ஒன்று. ஆனால் ஒரு சில பிக்குகளும் அவர்களோடு எப்போதும் பயணிக்கும் இனவாத பேய்களும் ஒட்டுமொத்த கல்வி சீர்திருத்தத்தையும் குழி தோண்டி புதைக்க பார்த்தார்கள். அரசும் ஒரு கட்டத்தில் பின்வாங்கியது. 2027 முதல் மீண்டும் 6ஆம் வகுப்பு முதல் கல்வி மறுசீரமைப்பு ஆரம்பமாக இருப்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இனி எந்த அலட்டல்களுக்கும் பதில் சொல்லாமல் அடித்தாட வேண்டும். சரி, நேற்று ஒரு செய்தியை கவனித்தீர்களா நீங்கள்? தேசிய மக்கள் சக்தியின் ஆளுகையின் கீழ் இருக்கும் குருநாகல் மாநகர சபையினுடைய பிரதி மேயர் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முனைந்த போது கைது என்று சில ஊடகங்கள் போட்ட செய்தியை தூக்கி கொண்டு ஒரு சில தமிழ் ஊடகங்களும் பூரித்து போய் அதே பாணியில் செய்தி வெளியிட்டிருந்தன. வில்லங்கமாக செய்தி தலைப்புகளை போட்டுவிட்டு லிங்கை கீழே தருவார்கள். அந்த லிங்குக்குள்ளே போய்தான் செய்தியை முழுமையாக வாசிக்க வேண்டும். ஆனால் அதற்கு பொறுமை இல்லாமல் ஸ்க்ரோல் செய்யக்கூடிய தொண்டர் கூட்டம் என்ன செய்யும்? அந்த செய்தியை கண்டவுடனேயே கள்ளர்களை பிடிக்க வந்த கள்ளர்கள் என்று காமெண்ட் போட்டுவிட்டு போய்விடும். இதைத்தான் அந்த செய்தியை பதிவு செய்பவர்களும் எதிர்பார்க்கிறார்கள். குருநாகல் மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியால் தனித்து பெரும்பான்மையை பெற முடியாமல் போனது. ஆகவே கூட்டு ஆட்சி ஒன்றே அங்கு சாத்தியமானது. இதனால் தான் பிரதி மேயர் பதவி அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு வழங்க வேண்டி ஏற்பட்டது. பிரதி மேயராக இருந்தவர் ஒரு தொழிலதிபருக்கு குருநாகல் பஸ் நிலையத்தை சுத்தம் செய்வதற்கும் அதன் பொது கழிப்பறைகளை பராமரிப்பதற்குமான ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக 3 மில்லியன் ரூபாயை லஞ்சமாக கோரியிருக்கிறார். முதலில் 30 லட்சமும் அதன் பிறகு மாதந்தோறும் 5 லட்சமும் தர வேண்டும் என்றுதான் அந்த அற்புதனின் மகா திட்டம் அமைந்திருக்கிறது. இதற்குத்தான் ஆப்பு சொருகப்பட்டிருக்கிறது. குருநாகல் போன்ற சிங்கள பௌத்த மக்கள் பெரும்பான்மையாக வாழும் நகரில் பிரதி மேயராக முஸ்லிம் ஒருவர் வருவதே பெரிய விஷயம். ஆனால் பிரதி மேயருக்கோ தம் பதவியின் தரம் புரியவில்லை. இன்று அவருக்கு பணமும் இல்லை, கட்சியும் இல்லை. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இருந்தும் அவர் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வளவுதான் விஷயம். இதே போன்று முன்னாள் இந்நாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் அரச ஊழியர்களும் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைதாகிறார்கள். வெலிகம பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளரும் திலீப் ஜெயவீரவின் கட்சி உறுப்பினருமான தயா புஷ்பகுமார லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசுக்கு மக்கள் பாரியதொரு ஆணையை வழங்கியதன் முக்கிய அம்சமே லஞ்ச ஊழல் ஒழிப்பு தான்.
தேசிய மக்கள் சக்தியோடு ஆட்சியில் பங்கெடுத்திருப்பவர்கள் தவறு செய்தாலும் சரி, தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தவறு செய்தாலும் சரி, சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான். ஆக தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருக்கும் இந்த மாநகர சபையின் இந்த நபர் என்றெல்லாம் பரவசம் அடைய தேவையில்லை. இது மக்கள் ஆணை, அதுதான் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் 10-15 நீதிமன்றங்களை அமைத்தாவது அத்தனை வழக்குகளையும் வேகமாக முடிக்குமாறுதான் அரசை விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவே இன்று வேறொரு கட்சி ஆட்சியில் இருந்தால் அவர்களோடு கூட்டணியாக இருக்கக்கூடிய பிரதிமேயரை கைது செய்ய ஆணையிடுவார்களா? ஒருபோதும் நடக்க வாய்ப்பில்லை. அமைச்சர்கள் எவ்வளவு நேரம் தேநீர் குடிக்கிறார்கள் என்றெல்லாம் துல்லியமாக சொல்ல தெரிந்தவர்களுக்கு நாட்டை உலுக்கிய அட்டமஸ்தானாதிபதியினுடைய சிறுவர் துஷ்பிரயோகம் தெரியவில்லை பாருங்கள். அதே போலத்தான் இந்த லஞ்ச ஊழல்களும் யாருக்கும் எதுவும் நடக்காது. கடைசியாக அடுத்த 2 வாரங்கள் மிக தீர்மானமிக்கவை. மஹிந்த ராஜபக்ச 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வருகிறார். 2 ஊடகங்களினுடைய பிரதானிகளுக்கு அழைப்பானை பறந்துள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் சொல்லுகின்றன. மற்றும் பலருடைய வழக்குகள் ஒரு ஊர்வலம் போல வர காத்திருக்கின்றன. என்ன ஆக போகிறது? வரக்கூடிய வாரம் சூடுபிடிக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.